சில பகுதிகளுக்கு இன்னும் வந்துட்டு தரமான சேவை போய் சேரல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறேன். ஆத்தூர் தான் மிகப்பெரிய ஆபத்துக்கு உள்ளாக்கப்பட்ட பகுதியாக இருக்கு. ஏன் அப்படி? உண்மையிலேயே வந்துட்டு ஆத்தூருங்கிறது ஒரு மெயின் சிட்டி மாதிரி. திருச்செந்தூரை விட எங்க பகுதிக்கு கிடைக்கக்கூடிய கரண்டா இருக்கட்டும், எங்க பகுதிக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீராக இருக்கட்டும், அங்க இருக்கிற ஆத்துல இருந்து தான் வரும். அது மட்டும் இல்லாம தாமிரபரணியினுடைய ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய இந்த ஆத்தூர் அதை தொடர்ந்து நிறைய சின்ன சின்ன கிளை ஏரிகளாகவும் வாய்க்கால்களாகவும் பிரியப்படுகிறது. குளங்கள்ல இந்த தண்ணி தான் நிரப்பப்படுகிறது. ஸோ தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றங்கரையில வெள்ளப்பெருக்கு அதிகரித்து கொண்டே வருகிற நிலையில அவங்களால தாக்கு பிடிக்க முடியாம 92ல உடச்சு விட்ட மாதிரி உடச்சு விட்டுட்டாங்க. தண்ணி எல்லாம் ஆள் பறித்து வீட்டுக்குள்ள வருது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை முக்கிருச்சு, செகண்ட் ஃப்ளோரை முக்கிருச்சு, வீடுகளுக்குள்ள புகர முடியல. கிட்டத்தட்ட தூத்துக்குடியில மட்டுமே 31 பேர் இறந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எவ்வளவு பெரிய வருந்தத்தக்க செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வேதனையில நாங்க இருக்கோம். ஆண்டவனுடைய அருளோடு எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தாருக்கும் சுற்றார் நண்பர்கள் அவர்களுக்கு இந்த போன்ற பேராபத்துகள் எதுவும் நிகழப்படவில்லை. 31 பேரை இழந்த அன்னாரின் குடும்பத்தாருக்கு எங்களுடைய சம்ஷுதீன் மீடியா ஆழ்ந்த அனுதாபத்தினை தெரிவித்துக் கொள்கிறது. இது வந்துட்டு புயலோ இல்ல வேற எதுவுமோ கிடையாது. சில பேர் மேக வெடிப்புன்னு சொல்றாங்க.